யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். மைதாலெல்லாம் மோமோஸ் சாப்பிட்ருப்பீங்க. கிட்ஸ் எப்போவுமே கேட்டு அடம் பிடிச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் இது ஹெல்த்தியான மோமோஸ் வீட்லேயே வெஜிடபிள்ஸ் வச்சு செய்யலாங்க. நான் ஸ்வீட்டும் செஞ்சுருக்கேன், காரமும் செஞ்சுருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக கிட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெஜிடபிள்ஸ்க்காக நான் கேரட்டும் பீன்ஸும் கோஸ் மட்டும் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் பண்ணும்போது நல்ல பொடுசாக காய்கறி என்ன இருக்கணும். ஒரே ஒரு கப் சாபுதானா எடுத்திருக்கேன், அதாவது மாவு ஜவ்வரிசி. இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. நல்லா ஃப்ரை பண்ணாதான் அதோட பச்சை வாசனை எல்லாம் போய் நம்ம மோமோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ஷேப் கூட கொழுக்கட்டை ஷேப்பில் தாங்க பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு கல்லுப்பு மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அரைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள், செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும். சாபுதானா ஆறுனதுக்கப்புறம் நல்ல பவுடர் ஃபார்மில் அரைச்சிக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் அரைச்சாதான் நல்ல பொறுன்னு பொரிஞ்சு வரும். ஒரே ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போடுங்க, அப்போ தான் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கிட்ஸ் எல்லாம் என்னடா டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கொதிக்க சுடு தண்ணி 1 டம்ளர் வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஊற்றி எல்லாமே நல்லா பெரட்டிட்டு அதுக்கப்புறம் இனி கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக திரட்டிக்கோங்க. இது ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நம்ம மாவை திரட்டின உடனே எல்லாமே டக்குன்னு ரெடி பண்ணிடணும். மாவு இறுக ஆரம்பிச்சிரும். ஒட்டுக்கா தண்ணி ஊற்றுட்டா நமக்கும் கன்ஃபியூஷன் ஆகிடும், மாவும் கொலன்னு போயிடும். இப்போ கை பொறுக்கிற சூடு வந்த உடனே மாவை நல்லாவே திரட்டிக்கோங்க. நம்ம சாபுதானால செய்யும் போது பார்க்கவும் சூப்பராக இருக்கும். கிட்ஸு கண்டே பிடிக்க முடியாது, நீங்கள் சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும். இந்த மோமோஸ் அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஹெல்த்தியான ஆப்ஷனும் கூட. இப்படி நல்லா திரட்டிட்டு வெறும் 5 நிமிஷம் எண்ணெய் தடவி வச்சா போதும். அவ்வளோதான், மாவு ரெடி. இப்போ அடுத்தது ஸ்டஃபிங்காக நம்ம கேரட் பீன்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா. இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் பண்ணும்போது நல்ல பொடுசாக காய்கறி இருந்தால் தான் அதோட டேஸ்ட் அப்படியே கிடைக்கும். நம்ம கடையிலெல்லாம் வாங்குகிற மோமோஸில் மைதா, அதுக்கப்புறம் அஜினோமோட்டோலாம் கலந்துருப்பாங்க. ஆனால் வீட்டிலே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தால் கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் பீன்ஸ் கூட சாட் மசாலா, ரெட் சில்லி பவுடர், கொஞ்சோண்டு மல்லித்தூள், 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா பெரட்டிக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ப போட்டு நல்லா பெரட்டிக்கோங்க. நம்ம பெரட்டலில் தான் நம்ம ஸ்டஃபிங்கோட டேஸ்ட்டே இருக்குது. இப்போ இனிப்புக்காக நான் தேங்காய், ஒரே ஒரு பிஞ்சு சுக்குத்தூள், ஒரே ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூள், இனிப்புக்காக நாட்டு சர்க்கரை. ஏன்னா நம்ம இது பண்ணுறது ஹெல்த்தியான ஆப்ஷன் தானே. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மட்டும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ரொம்ப நேரம் ஊற விடக்கூடாது, ஏன்னா ஜாகரியிலேருந்து அந்த தண்ணி அப்படியே மெல்ட் ஆகி வந்துடும். இப்போ நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கட் பண்ணி உருட்டினீங்கன்னா அந்த ஷேப் அப்படியே வரும். கையில் உருட்டிட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. குட்டியாக கட் பண்ணி பண்ணும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும், நமக்கு வேலையும் சுலபமாக முடிஞ்சிடும். நம்ம இந்த ஸ்வீட் மோமோஸையும் கார மோமோஸையும் ஒரு 10 பிளான் பண்ணியிருக்கோங்க. இப்போது இதை ஒரு சின்ன பீஸ் எடுத்து உருட்டி காமிக்கிறேன் பாருங்கள். ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க, ஆனால் மேக்ஸிமம் ஒட்டாதுங்க. இந்த மாதிரி ஷேப்பில் உருட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்டஃபிங் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்டஃபிங் வெளியிலேயே வராது. ஆனால் மினிமம் இந்த ஷேப்பாச்சும் இருக்கணும். அப்போ தான் நமக்கு கையில் இருந்து அந்த ஷேப் கொண்டு வரும்போது எங்கேயுமே வெளியில் செதறாமல் இருக்கும். நான் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் கேரட் பீன்ஸ் போடுறேன். அதுக்கு மேலே போட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து அப்படியே வெளியில் வர ஆரம்பிச்சிரும். இப்போ 2 கையை அப்படியே மடக்கி அப்படியே நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணுங்கள். இதுக்கு சைடில் தண்ணியெல்லாம் எதுவுமே வைக்க வேண்டியதில்லை. இன்ஸ்டண்ட்டாக அப்படியே அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணி விட்டால் போதும். ஆனால் நடுவுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எண்டு வரைக்கும் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், லாஸ்ட்டில் நம்ம கிள்ளி விட்ட மாதிரி வச்சாதான் அந்த ஸ்டஃபிங் வெளியிலே வராது. இவ்வளோ ஸ்டஃபிங் வச்சாலே போதுங்க. பார்க்கவே சூப்பராக இருக்கும். கிட்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஸ்நாக்ஸுக்கு, லஞ்சுக்கு, எதுக்கு வேணால் கொடுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டில் கூட செஞ்சு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக யம்மியாக இருக்கும். ஃபஸ்ட்டு டைம் செய்யும் போதே நமக்கு பர்ஃபெக்டாக வருங்க. அந்த ஷேப் கூட பாருங்கள், அழகாக வந்திருக்குல்ல. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற குழந்தைங்களா மோமோஸ்க்கு நோ சொல்லிவிட்டு வீட்டிலே செஞ்சு கொடுங்கம்மான்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி ஆப்ஷன் தெரிஞ்சால் கண்டிப்பாக அசத்திடுவீங்க. நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை எல்லாமே நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான டைமில் ஸ்டஃப் பண்ணி வச்சிட்டிங்கனாலே போதும். இந்த ரெசிபி சூப்பர் டூப்பர் ஹிட்டான ரெசிபிங்க. நார்மலாக குழந்தைங்க மோமோஸ் எவ்வளோ விரும்பி சாப்பிட்றாங்க. கடைகள்லாம் ஏதேதோ போட்டு செய்கிறாங்க. ஆனால் நம்ம கைப்பட செய்யும்போது அது ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷனாக நம்ம செஞ்சு கொடுக்குற ஒரு திருப்தி இருக்கும். சைடில் மட்டும் எல்லாம் வெளியில் வராமல் பேக் பண்ணாலே போதும். ஸ்டீமரில் எப்போவுமே தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஒன்றா வச்சிங்கன்னா எதுவுமே கலையாமல் பார்க்க அப்படியே சூப்பராக இருக்குங்க. இந்த டிரான்ஸ்பரண்ட் மோமோஸ் செய்யறது கூட ரொம்ப ஈஸி தான். கடைசியாக கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் வைங்க, ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் சூப்பராக இருக்குங்க.
குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எப்போவுமே ஒரே பிரச்சனை, டிஃப்ரெண்ட்டாக எதை செஞ்சு கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. நமக்கும் வேலை ஈஸியாக முடியணும், ரெசிபியும் நமக்கு சிம்பிளாக இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மோமோஸ் பிடிக்கும் ஆனால் ஹெல்த்தியாக தான் சாப்பிடணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சுடுங்க, அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இது ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் ஸ்டீம் பண்ணால் போதும். லோ ஃப்ளேமில் வச்சு ஸ்டீம் பண்ணுங்கள், அப்போ தான் எல்லாமே ஈவனாக வெந்து வரும். கேரட் பீன்ஸ் எல்லாம் 90% வேகணுங்க, அப்போ தான் அதோட சத்து நமக்கு அப்படியே கிடைக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டிரான்ஸ்பரண்ட் ஆகிட்டே வருது. நான் வீடியோக்காக தான் இதை ஓப்பன் பண்ணிடுறேன். மினிமம் 10 மினிட்ஸ் ஆச்சு வச்சு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். சுட சுட சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. 6 நாளும் இதோட டெக்ஸ்சர் அப்படியே தான் இருக்கும். அவ்வளோதான், சுலபமான இன்ஸ்டண்ட்டான ஒரு டிரான்ஸ்பரண்ட் மோமோஸ் ரெடி. அதுவும் ஹெல்த்தி ஆப்ஷனில் வீட்டிலலாம் செஞ்சு கொடுத்து அசத்திடுங்க. என்னடா விதவிதமாக செஞ்சு அசத்துறாங்களேன்னு எல்லாருமே உங்களுக்கு ஒரே பாராட்டு மலை தாங்க. ஏன்னா இந்த ரெசிபி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வெறும் சாஸோடு சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். நான் க்ரீன் சட்னியும் இம்லி சட்னியும் செஞ்சுருக்கேன். இந்த டிரான்ஸ்பரண்ட் மோமோஸை சும்மா சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நம்ம ஸ்வீட் செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது அதை விட டேஸ்ட்டாக இருக்குங்க. சுகன்ஸ் ஹோம் ஃபேமிலி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி விட்ருங்க. இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.